HTML list tag பத்தி பார்க்கலாம். The list tag is used to arrange the item in a clear order. List tag எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வேர்டிங்ஸ் எல்லாமே ஆர்டரா அரேஞ்ச் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. இதுல 3 டைப்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், டெஃபினிஷன் லிஸ்ட் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இப்போ இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு வெப்சைட்குள்ள போய்க்கலாம். இது W3 ஸ்கூலோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் அன்ஆர்டர் லிஸ்ட்டும் ஆர்டர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம லிஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் புல்லட் பாயிண்ட்ஸில் டிஃபைன் பண்ணுறது. இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் இல்லாமல் கொடுத்தாலும் அது ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் தான். ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் இல்லாட்டி ரோமன் லெட்டர்ஸில் இருக்கும். நம்ம எதில் வேணால் கேபிட்டல் ரோமன் லெட்டர்ஸ், ஸ்மால் ரோமன் லெட்டர்ஸ் இந்த மாதிரி எதில் வேணால் அசைன் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ எப்படி கோட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது அதர் லிஸ்ட்குள்ளே போகிறேன். இங்கே டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ காஃபி அப்படின்னா பிளாக் ஹாட் ட்ரிங்க் அப்படின்னு, இது வந்து டைட்டில் டிடி அப்படின்னுக்குள்ள கொடுத்துருக்கிறதுல டைட்டில், அந்த டிஸ்கிரிப்ஷனோட டைட்டில். இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனோட டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு ஆர்டர் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். இதுதான் ஆர்டர் லிஸ்ட்டோட சின்டாக்ஸ். OL அப்படிங்கிற ஒரு டேக் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். OL அப்படிங்கிறது ஆர்டர் லிஸ்ட். அதுக்குள்ளே LI அப்படிங்கிற டேக் வந்து எலமெண்ட்ஸில் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். LI அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் ஐட்டம்ஸை வந்து அந்த லிஸ்ட்குள்ளே கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு லிஸ்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் அப்படிங்கிற டேக்குள்ளே கொடுத்துடலாம். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ஆர்டர்டு லிஸ்ட் OL. அந்த டேக் ஓப்பன் பண்ணோடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ண போகிறது லிஸ்ட் ஐட்டம்ஸ். அதை LI அப்படிங்கிற டேக்குள்ளே கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HTML அப்படின்னு ஒரு ஐட்டம் பாஸ் பண்ணுறேன். HTML இப்போ பாஸ் பண்ணிவிட்டு நம்ம லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 HTML அப்படின்னு காட்டுதா? அப்போ இது வந்து ஒரு ஆர்டர் லிஸ்ட். இது கீழே இன்னும் கொஞ்சம் லிஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். நம்ம LI, அதே மாதிரி CSS, அதே மாதிரி இன்னொரு LI ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் கூட கொடுத்துக்கலாம். n நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து இதில் கொடுக்கலாம். ஜாவா, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸில் கொடுக்கலாம். LI, பைத்தான், இப்போ நம்ம இதை லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 HTML 2 CSS இப்போ ஒரு ஆர்டராக வந்திருக்கா. இதுதான் ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 1 2 3 நம்ம மாற்றலாம். அதுக்கெல்லாம் CSS யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பின்னாடி வர டியூட்டோரியல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்த எல்லா HTML வீடியோஸ்க்கும் ஒரு CSS டியூட்டோரியல் கண்டிப்பாக பின்னாடி போடலாம். அடுத்து நம்ம இதுலேயே அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். அன்ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது என்னது? டிஃபால்ட்டாக புல்லட்டின் பாயிண்ட்ஸில் வரும். இந்த ஆர்டர் லிஸ்ட் வந்து டிஃபால்ட்டாக நம்பர்ஸில் வரும். அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து புல்லட் பாயிண்ட்ஸில் வந்து வரும். அந்த புல்லட்ஸ் வேண்டாம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு கொடுத்தா ரிமூவ் ஆகும். அதெல்லாம் CSSல பார்க்கலாம். அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து UL, டேக் க்ளோஸ், இதுக்குள்ளேயே அதே மாதிரி லிஸ்ட் ஐட்டம்ஸாக பாஸ் பண்ண போகிறோம். நம்ம அதே லிஸ்ட் ஐட்டம்ஸ் பாஸ் பண்ணி பார்க்கலாம். காப்பி, இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் லைவ் சர்வரில். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் புல்லட் பாயிண்ட்ஸில் இருக்குது. இதுதான் ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் பார்க்கலாம். இது டெஃபினிஷன் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் லிஸ்ட் டேக்குள்ளே தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை வந்து லிஸ்ட் டேக் விட்டு வெளியே கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டோட ஓப்பனிங் டேக் வந்து DL, டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டை வந்து டிஃபைன் பண்ணுறது. இதுக்குள்ளே வந்து நம்ம DTன்னு ஒன்று கொடுக்க போகிறோம். இது டிஸ்கிரிப்ஷனோட டைட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன் டைட்டில். இதுக்குள்ளே நம்ம கொடுக்க போகிறது வந்து DD, அந்த டிஸ்கிரிப்ஷனோட டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டைட்டிலாக வரப்போகுது. இது வந்து அதோட கண்டென்ட்டாக வரப்போகுது. இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட். இந்தியா இஸ் இண்டிபெண்டன்ட் ஒரு பேராகிராஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்ம இதுக்கு லாரம் அப்படின்னு கொடுத்து ஒன்று ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நான் லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறத டைட்டில். இதுக்குள்ளே கொடுத்துருக்கலாம் அந்த டேட்டாவோட டெஃபனிஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனோட டேட்டா தான் இதுக்குள்ளே கொடுத்துருக்கிறது. இது வந்து டைட்டில், இது வந்து அதோட டெஃபனிஷன். இதுதான் டெஃபனிஷன் டேக்கோட யூஸ். ஸோ நம்ம லிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ தான். ஒரு குட்டி சம்மரி பார்க்கலாம். லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து எலமெண்ட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது. அதில் வந்து 3 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்குது. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், அடுத்தது டெஃபனிஷன் லிஸ்ட், டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் லிஸ்ட்டுங்கிறது வந்து எலமெண்ட்லாம் ஆர்டர் பண்ணி காட்டுறது. பை டிஃபால்ட் 1 2 3 காட்டும். இது நம்ம வேணும்னா ABC,
அடுத்தது ரோமன் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அதெல்லாம் பின்னாடி வர டியூட்டோரியல்ஸில் பார்க்கலாம். அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாக புல்லட் பாயிண்ட்ஸில் வச்சு கொடுக்கும். இதையும் மாற்றிக்கலாம். நம்ம சர்க்கிளில் ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஸ்கொயரில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதெல்லாம் பின்னாடி வர வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்தது லிஸ்ட் டெஃபனிஷன் லிஸ்ட். டெஃபனிஷன் லிஸ்ட்டுங்கிறது வந்து அதில் 2 கண்டென்ட் இருக்கு உள்ள. டெஃபனிஷன் டைட்டில், அடுத்தது டெஃபனிஷனோட டேட்டா. டெஃபனிஷன் டைட்டில் வந்து அதோட டைட்டில் கொடுக்கறதுக்காக உள்ள இருக்க டேட்டா வந்து அந்த டைட்டிலுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டாலாம் கொடுக்கணும்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது.